நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட தமிழ்வாணன் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, தோஷம்னா என்னன்றதை பத்தி தெளிவா பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வீடியோல சுத்த ஜாதகம், தோஷமுள்ள ஜாதகம்ன்றத பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப வந்து தோஷமுள்ள ஜாதகம் அப்படின்னா என்னன்றதை பத்தி பார்க்க போறோம். தோஷத்தை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். முதல்ல நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஜோதிடம் சார்ந்த பல தகவல்களை பத்தி நம்ம அலசி ஆராய போறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் தெளிவா சொல்ல போறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்குள்ள வர்றது பயத்தை ஏற்படுத்துது. சரிங்களா? தோஷம் நம்ம பயப்படுறோம். ஆனா தோஷத்தை நீங்க உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும். நல்லா புரிஞ்சுங்க. சந்தோஷம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதா? ஹாப்பினஸ் தானே கொடுக்குது. சந்தோஷம் என்ன? சந்தோஷமா மகிழ்ச்சி. ஏதான ஒரு விஷயத்த நீங்க சந்திக்கிறீங்க, ஒரு நல்ல நிகழ்வுகளை சந்திக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சந்திக்கிறீங்க, பிடிச்ச நபர்களை சந்திக்கிறீங்க, பிடிச்ச விஷயம் கிடைக்குதுன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க இல்லையா? அதே போலதான் தோஷமும். சரிங்களா? ராகு கேதுவின் மூலமாக வரக்கூடிய நன்மை, அபரிவிதமான நன்மை, அதுக்கு பேரு தோஷம். செவ்வாவின் மூலமாக அபரிவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது. அதன் மூலமா நம்ம ஏற்படுத்தக்கூடிய தோஷம் செவ்வாய் தோஷம் சொல்றோம். ஆனால் இப்ப நீங்க நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா ஜலதோஷம்னா என்ன? நீரினால் வரக்கூடிய தோஷம் ஜலதோஷம். ஜலம்னா நீர், அதன் மூலமாக வரக்கூடிய தோஷம் ஜலதோஷம். ஜலதோஷம் என்பது நல்லதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு? ஜலதோஷம் ஒரு மனிதனுக்கு அப்பப்போ வருது அப்படின்னு சொன்னா அவன் உடம்புல வந்து கிளீனிங் ப்ராசஸ் சரியா நடக்குதுன்னு அர்த்தம். இப்ப வீட்டை நம்ம நல்லா தொடச்சி கழுவி விட்டோம் சொன்னா அழுக்குக்கு நிறைய வந்து நம்ம வீட்டு அந்த ஓட்டையில இருந்து போகும். பாத்துறீங்களா? அந்த சந்துல இருந்து போகும்போது அழுக்கா போகும். அப்ப வீட்டை சுத்தம் பண்ணி வெளியே தள்ளுறதுக்கு பேர் என்னது? ஜலத்தின் மூலமாக சுத்தம் பண்ணி வெளியே தள்ளுறோம். அதே மாதிரி தான் அந்த உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தம் பண்ணி வெளியே தள்ளுறதுக்கு பிறகு ஜலதோஷம். நீரினால் வரக்கூடிய தோஷம். ஏன்னா அந்த உடம்பு நீரினால் தான் ஆனது. அதே நீரினால் உடல் சுத்தம் செய்யப்பட்டு வெளியே தள்ளுது. அதுக்கு பேரு ஜலதோஷம். புரியுதுங்களா? அப்ப சந்தோஷம் எப்படியோ அதே போலதான் ஜலதோஷமும். அதே போலதான் எல்லா கிரகங்களுடைய தோஷங்களும். இதை இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஜோதிடம் யாரால் வகுக்கப்பட்டது அப்படின்ற கேள்விக்கு நம்ம போனோம். முதல்ல ஜோதிடம் யார் கையில இருந்தது அப்படின்னா, சித்தர்கள் கையில, ஞானிகள் கையில, ரிஷிகள் கையில, முனிவர்களுடைய கையில தான் அந்த ஜோதிடம் இருந்தது. அவர்கள்லாம் யாரு அப்படின்னா, இந்த உலகத்தையே வெறுத்து இல்லற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், சுக வாழ்க்கை எனக்கு வேண்டாம், சுக வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து பணம் பொருள் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்து எனக்கு ஆன்மீகம் தான் சிறந்தது, இறைவனை நான் அடைய போகிறேன், இறைவனாவே நான் மாறப் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாட்டுல போறவங்களுக்கு பேர் தான் என்னது? சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், முனிகள். அவங்க கையில இந்த ஜோதிடம் இருந்தது. அப்ப அவங்களுடைய பார்வையில ஒரு மனிதனுக்கு திருமணம் என்பது ரொம்ப தள்ளி போகுதுன்னா அது தோஷம். சந்தோஷம், அப்பா இவன் ஒரு 30-35 வயசு வரைக்கும் எந்த பெண்ணுகிட்டையும் மாட்டாம அடிமைப்படாம நிம்மதியா இருப்பான்பா, இந்த பெண் ஒரு 30 வயசு வரைக்கும் யார்கிட்டையும் மாட்டாம நிம்மதியா இருக்கும்பா அப்படின்ற ஒரு புரிதலை கொடுத்ததுனாலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த காலத்திலேயே செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் சொல்லிட்டு தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு கிரகத்தின் மூலமாக இல்லற வாழ்க்கை என்பது தள்ளி போவதுக்கு பேரு தோஷம். அது சந்தோஷம் தானே. ஆனா உங்களுக்கு மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது எப்படிங்க சந்தோஷமாகும்? காலகாலத்துல எல்லாமே நடக்கணுமே, பருவத்தே பயிர் செய், ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்குள்ள மேரேஜ் ஆகணும், குறிப்பிட்ட வாழ்க்கையில எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. அது வந்து சாமானிய மனிதருங்க. ஏன்னா ஜோதிடம் முன்பு யாரிடம் இருந்ததுன்னு சொன்னா சாமானிய மனிதரிடம் கிடையாது. இப்ப எல்லார்டையும் வந்துருச்சு ஜோசியம். ஒரு மொபைல் இருந்தா நம்ம ஜோசியக்காரன் ஆயிரும். மொபைலுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கா பார்த்து ப்ரிடிக்ஷன் சொல்லிட்டே இருக்கிறோம். புரியுதா? கடந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஜெயிக்க மாட்டாரு, நிறைய பேர் ஜெயிப்பாரு, இப்படி நிறைய ப்ரிடிக்ஷன் சொல்லிட்டே இருக்கும் இல்லையா? எல்லாருமே ஜோசியர் ஆயிட்டோம். ஆனா முன்ன இந்த ஜோதிடம் என்பது ஞானிகளிடமும் ரிஷிகளிடமும் இருந்ததுனால் இந்த ராகு கேது செவ்வாய் இவங்க மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது தள்ளி போகுது அப்படின்னு சொன்னா அது தோஷம், சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்றத சுட்டி காட்டுவதற்காகத்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனால தோஷம் என்ற வார்த்தையை கண்டு நீங்கள் பயப்படவே வேணாம். தோஷம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க திருமண வாழ்க்கையில படக்கூடிய துன்பங்களை வந்து நீங்க தள்ளி வந்து ரொம்ப காலம் அந்த பிரச்சனையில மாட்டாம, குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு கஷ்டப்படாம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க திருமணம் பண்ண போறீங்க. அதே மாதிரி திருமணமே ஆகாம இருக்கிறது அதுக்கு ஒரு பெரிய தோஷம். திருமணமே ஆகாம நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. திருமணமாயும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து நிம்மதி இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மனைவி கூட இருப்பதான் பிரச்சனை சொல்லிட்டு சந்தோஷம் சொல்லிட்டு. அப்படி இல்லை. நீங்க ஒரு யாரிடமும் அடிமையாக இல்லாமல் இருப்பது எப்படி வந்து ஒரு சிறந்த ஒரு சுதந்திரம்னு சொல்லிட்டு இப்ப ஃபீல் பண்ணிட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா?
நான் வந்து ஆணுக்கு நான் அடிமை கிடையாது, பெண்ணுக்கு நான் அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அது மாதிரி ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கை அமையாமல் நீண்ட நாட்கள் வந்து நீங்க வந்து நிம்மதியா இருப்பீங்க அப்படின்றதுக்காக தான் முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால தோஷம் என்ற வார்த்தை அச்சத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல. அது அந்நாளில் முனிவர்களால், ஞானிகளால், ரிஷிகளால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை நல்ல வார்த்தை தான். ஜலதோஷம் எப்படியோ, சந்தோஷம் எப்படியோ, அதே போலதான் அனைத்து தோஷங்களும். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நாம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கிரகங்களும் என்னென்ன மாதிரி தோஷங்களை ஏற்படுத்தும், செவ்வாய் தோஷம்னா என்ன, ராகுகேது தோஷம்னா என்ன, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க என்னென்ன மாதிரி வந்து ரெமெடிஸை வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மாதிரி வந்து பரிகாரங்கள் செய்யணுன்றதெல்லாம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்வாணன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.